இப்போ மதிய உணவு திட்டம் வந்து பல வருஷம் ஆகுதுங்க. முத கொண்டு வந்தது திராவிடத்தோட முன்னோடியான நீதி கட்சியில் இருக்கிறவர் தான் கொண்டு வர்றார். சார் பிடி தியாகராஜன் தான் முத கொண்டு வர்றார் மேயராக இருக்கும் போது மதிய உணவு திட்டம். எல்லாரும் காமராஜர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்மளோட நீதி கட்சியில் முத கொண்டு வந்தது நம்ம சார் பிடி தியாகராஜர் தான் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம். ஸோ அந்த மதிய உணவு திட்டம் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தை தலைவர் கொண்டு வராங்க. எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான திட்டம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபார்வர்டு திங்கிங். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன் ட்ராப் அவுட்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாது, அதை கவர்மெண்ட் எடுத்துக்குது. ஸோ இப்படிப்பட்ட கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மகளிர்கிட்ட கேட்டால் தான் அதோட உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு திட்டங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்கிற திட்டம். இதெல்லாம் வந்து ஜாதி மதம் இனம் மொழி கட்சி பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்த திட்டம்.